அப்படியே சடக்குன்னு மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் என்ன கொடுக்க போறிய அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் கேட்பியன்னு கேட்டோம்ரா. அவங்க வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 1ஆம் தேதி வந்துரும்லா, என்ன செய்யும் தான் தெரியல. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்யணும். மத்திய அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழகத்திலே அதிக அளவில் இல்லாத சூழல் உள்ளது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 350 ரூபா இந்த சிலிண்டர் விலை வந்து இப்போ வந்து ஒரு 1000 ரூபா நெருங்கி வேற வந்துருச்சு. பிரதமர் வீடு திட்டம் வந்து நகர்ப்புறத்தில் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதே கிராமப்புறத்துலேயே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 3ஆம் முறை ஆட்சிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நகர்ப்புற மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் பிரதமர் மோடி வீடு திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கட்டுமானத்துறையில் வந்து பொருட்களுடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எது நினைச்சாலும் அது பயமா இருக்கிறது. இது எவ்வளோ விலை இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாம கொஞ்சம் பயமா இருக்கு. மயிலாடுதுறை, சிதம்பரம் இங்கெல்லாம் 2 வழி தடத்தை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலமா 2 வழி தடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப விவசாயம் பண்ற தொழிலாளர் கூட இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் கூட ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும். தற்போது மத்திய பட்ஜெட்டில் அது போன்ற அணைக்கட்டுகளை கட்டி ஆற்று நீர் கடலில் புகுந்து வீணாகாமல் தடுப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருந்தால் சாத்தியமாகும். தண்ணி கடலில் வீணாக கலைக்கிற தண்ணீர்லாம் நம்ம ஒரு அணைகள் கட்டி அந்த அணைகள் மூலமாக சேகரித்து கொடுத்தால் மக்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த தென் மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு மேலும் வித்திடும் வகையில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும். எலக்ட்ரிக் கார்ஸ் அதிகமாக்குனா சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும், பெட்ரோல் டென்ஷன் குறையும் நினைக்கிறோம். சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு போதிய நிதி வழங்கவில்லை. தமிழகத்தில் குறிப்பாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அதற்கான திட்டங்களுக்கான பணிகளுக்கு நிதியை கொடுத்து அந்த திட்டத்தை முடிக்க சொல்லணும். எங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஓ சலான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன 2000 ரூபா இருந்துச்சு, இப்போ 10,000 ரூபா ஆச்சு. 10 மடங்கு கணக்கு பார்த்தா 100 மடங்கு மேலே அதிகமாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அரிசியிலேருந்து ஃபோன் ரீசார்ஜ்லேருந்து ஏகப்பட்ட விலையை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து விலைவாசியை வந்து குறைக்கணுங்கிறது எங்களுடைய